ஸோ 2026 பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு காமெடி ட்ராமா எடுக்கப்பட்ட HNT மகிழா லோகம் அப்படின்ற திரைப்படம் இப்போ சன்னெக்ஸ் OTT ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நடுவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 1 year ஆயிருக்கு. ஸோ இவங்க ஆனிவர்சரி இவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஞாபகம் இல்லைப்பல அவசர அவசரமா ஆஃபீஸுக்கு வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. உடனே நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா டல் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு டிவோர்ஸ் ஆனா நம்ம ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. இவங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோனுடைய ஆனிவர்சரி வந்துட்டு இவங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலுமே இவங்க ஹஸ்பண்டுடைய ஒரு சில விஷயங்களை நம்ம ஹீரோன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் போது நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னா படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல டோட்டலா பாத்தீங்கன்னா 4 கேரக்டர் வந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த 4 கேரக்டரோட இன்ட்ரூமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. தென் ஆக்டிங் படத்தை நடிச்ச எல்லா கேரக்டருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மேல் கேரக்டர் அப்படின்றவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு மாதிரி டாக்ஸிக்கா இந்த படத்துல தெரிஞ்சிருக்காங்க. அது ஹியூமரா பார்க்கும்போது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. தென் படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மேல் கேரக்டர் அப்படின்றவங்க ஃபீமேலை ஒரு மாதிரி டாமினேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் படம் ஃபுல்லாமே வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் ஆகுது. ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே யோசிச்சு ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகே இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது எந்த ஒரு புதுசான எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு டைம் பாஸ்க்காக வேணா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சன்னெக்ஸ் OTT ஆப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.